வணக்கம், நான் அஸ்வின் அஸ்ட்ராலஜர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 15 டு ஏப்ரல் 14 இந்த காலகட்டத்திற்குள் பிறந்த ஆட்கள் மேலே எனக்கு பெரிய க்ரஷ் இருக்குது. அது ஆணாக இருக்கலாம், இல்லை பெண்ணாக இருக்கலாம். ஆனால் அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. யாராச்சும் ஏதாச்சும் சின்ன டிப்பு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களுக்காகத்தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட நீங்கள் எப்படி கான்வர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் உங்களுக்கு முன் ஜென்ம அனுபவம் இருக்கா அப்படின்னு கேளுங்க. பெரும்பாலும் 99% இந்த டேட் ஆஃப் பர்த்குள்ளே பிறந்த ஆட்களுக்கு முன்ஜென்மம் பற்றி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சுன்னா அவங்களும் நிறைய பேசுவாங்க. நிறைய பேச ஆரம்பிச்சுன்னா அவங்களோட நீங்கள் க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முன்ஜென்மத்தை பற்றி கேட்குறீங்க. அதே போல் இந்த டேட் ஆஃப் பர்த்குள்ள ஆட்களுக்கு ஒன்று ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, இல்லை ஆர்ட் மேலே பெரிய லவ் உள்ள ஆட்களாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தேட்டர் போக ரொம்ப பிடிக்கும், சினிமா பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும், இப்படி ஆர்ட் சார்ந்த ஓவியம் பிடிக்கும். இந்த மாதிரி ஆர்ட் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதை சார்ந்து நீங்கள் அவங்க கூட கான்வர்சேஷன் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. அட் த சேம் டைம் இன்னொன்று சொல்லிடுறேன், ஒரு 10 பேர் உள்ள கூட்டத்துக்கு நடுவில் அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு அந்த 9 பேர் தெரியவே கூடாது. அந்த 10வது ஆளான அவங்க மட்டும்தான் தெரியணும். அதை அவங்க கவனிப்பாங்க. அவங்களுக்கு அவங்க இந்த உலகத்தில் அவங்க மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியணும் அப்படின்ற எண்ணம் கொண்ட ஆட்களாக இருப்பாங்க. ஸோ இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டேட் ஆஃப் பர்த்குள்ள ஆட்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.